ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்கடலில் பிடிக்கப்பட்ட உருண்டை கோலா மீன் தான் மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டுவிடுங்க மக்களே. பார்த்துங்க, நம்ம ஆழ்கடலில் வலை வாங்கிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கோலா மீன்கள் வந்துச்சு மக்களே. அது எவ்வளோ அழகாக தண்ணிக்கெலாம் ஆந்து போய் கிடக்குன்னு பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் பட்டால் வலையை அமுக்கி தண்ணிக்குள்ளே முங்கிடும். ஆமாம், அதுக்கப்புறம் அதை மெதுவாக வலையை வாங்கி பக்கத்தில் கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை குதித்து கயிறு வைக்கணுமா இல்லை கப்பில் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம் மக்களே. ஆமாம், நம்ம வீடியோ பார்க்குற மக்கள் எல்லோரும் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் மக்களே. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. பார்த்துங்க, நடு கடலில் இந்த மாதிரி நாங்கள் வலைக்கு இழுத்தோம்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸ் கோலா மீன்கள்லாம் வரும் மக்களே. அந்த மீன் எப்படி வருதுன்னு சொல்லி பாருங்கள். இது எங்கள் பக்கத்தில் வரும். இந்த மிஷின் பக்கத்தில் வந்தோடனே மிஷினை ஆஃப் பண்ணிடுவோம். பார்த்துங்க, மேலே வந்துட்டா மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வலையை தட்டி விட்டு பெரத்தை கொண்டு போவாங்க மக்களே. பெரத்தை கொண்டு போய் அதை வந்து கயிறு வைப்பாங்க. மீன் ஆனால் தெளிவாக சாப்பாக இருக்குது மக்களே. தட்டி போகிற ஸ்டேஜில் இருக்குது. தட்டுனா குதிச்சிருவாங்க. ஆழ்கடல்லாம் பயிர மாட்டோம். மீன் தட்டிட்டுனா உடனே குதிச்சிருவோம் மக்களே. பார்த்துங்க, அதை அப்படியே அந்த கப்பில் அடித்து மேலே தூக்குறோம். ஆமாம், நம்ம டிரைவர் எல்லாமே நின்று பார்க்காங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் போட்டு விடுங்க மக்களே. இந்த மாதிரி ஆழ்கடலில் பிடிக்கப்பட்ட கோலா மீன்கள்லாம் நிறையா வீடியோ இருக்குது அடுத்தடுத்து. ஆமாம், மிஷினில் வலையை தூக்கி போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் வலை வாங்கணும். ஆமாம், ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம்.